மைண்ட் கேமர்ஸ் ஆர் மனிப்புலேட்டர்ஸ். ஸோ 3 சைன்ஸ் இருக்கு இவங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு. நம்பர் 1, உங்களோட வேல்யூஸ் பெரிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. லெட்ஸ் என்னோட லைஃப் ஸ்டோரியில இருந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஒரு கேர்ளோட பேசிட்டு இருந்தேன், எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது, நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணோம், ஓகே ஃபைன், ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருந்தாதான் எனக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு மற்ற பசங்க கூட பேசக்கூடாது, பெருசா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்க தான் என்னோட தாட் ப்ராசஸ். எனக்கு ஒரு ஜென்யூன் ஃபெமினான ஒரு கேர்ள், கிறிஸ்டியன், ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் தான் இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இல்லை நான் டிசிப்ளின்டான ஒரு பர்சன் தான் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோம். அவங்க கடவுள், காட், அவர் தான் எல்லாமே எப்படின்னு இது எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கதான் பிடிக்கும்னு எனக்காக வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு, பட் ஆக்ஷன்ஸ் வரும்போது ஃபிளர்ட்டியா ஒரு பர்சன் பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட பரவாயில்லன்னு சொல்லி பேசுறது. ஒரு பர்சனோட எண்ணங்கள் தப்பா இருக்குன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுறது, இது எனக்கு ஒத்து வராது. மேபி எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமா நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி மனிப்புலேட்டர்ஸ், இந்த மாதிரி மனிப்புலேட்டிவ் மென்டாலிட்டி எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ அவங்க என்கிட்ட இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் நார்மலைஸ்டா இருக்கணும். எப்படி கடவுள், பைபிள், ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் ஓகே, பட் நார்மலா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஒன்ட் கேர் அபவுட் தட். நான் சொல்லிட்டேன், மேபி இதெல்லாம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க வேல்யூஸ் உங்ககிட்ட, உங்களோடது, யூ கேன் கோ அண்ட் டூ தட். பட் டோன்ட் என்னோட வேல்யூஸ் என்னோடது என்கிட்ட நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்லாதீங்க. பிகாஸ்